உலகத்துல எல்லாருக்கும் பொதுன்னு சொல்றது ஆலயம். அது எந்த மதமாக இருந்தாலும் ஆலயம். அந்த ஆலயத்தில் இறைவனை மட்டும் வழிபடுவது என்பதுதான் நம்முடைய வழக்கம். அடியார் பெருமக்களையும் வழிபடுவது என்பது நம்ம தமிழகத்திலிருந்து முதலாக அடியெடுத்து வைத்ததினாலேயோ இங்கு இருக்கின்ற அத்தனை ஆலயங்களிலும் நமக்கு சிவபெருமானாக இருந்தால் 63 நாயன்மார்கள், பெருமாள் ஆலயமாக இருந்தால் 12 ஆழ்வார்கள் என்ற நிலையிலே இந்த அடியார் பெருமையை நாம் சொல்வதற்கு இந்த ஒரு நாள் இல்லை, இந்த யுகம் போதாது. அப்படிப்பட்ட அடியார் பெருமக்களாக இருக்கின்ற நமது சிவலிங்க ஓதுவார் ஐயா அவர்களும் அம்மா காரைக்கால் அம்மையார் அவர்களும் ஜெயலலிதா கூப்பிட மாட்டோம், காரைக்கால் அம்மையார் தான் கூடுவேன். உங்ககிட்ட அன்பான ஒரு வேண்டுகோளை வைக்கிறது. அப்படி இந்த நிலை காரைக்கால் அம்மையார் எதை நமக்கு உணர்த்தியிருக்கிறார். நீங்கள் ஏன் காரைக்கால் அம்மையார் என்று நான் பெயர் சுற்றுகிறேன் என்று என்னுடைய இதயத்தில் இருக்கிறது உங்களுக்கு அப்படியே சொல்லலாம். எப்படி காரைக்கால் அம்மையார் திருவேலங்காட்டிலே இன்றளவும் அம்மை பாடிக்கொண்டே இருக்கிறார், இறைவன் ஆடிக்கொண்டே இருக்கிறான் என்பதுதான் இந்த உலகத்தினுடைய நீதியாகவும் உண்மையான ஒரு கருத்தாக உள்ளது. அந்த எண்ணத்திலே நீங்களும் ஆயுள் முழுக்க இந்த உயிர் என்பது இந்த கங்காதரீஸ்வரர்களுடைய ஆலயத்திலே இருக்க வேண்டும். காரைக்கால் அம்மை எப்படி பேர் புகழ் பெற்று வாழ்ந்தார்களோ அந்த நிலையிலே உங்களை பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அப்படி அன்னபூரணி உடனவர் கங்காதரீஸ்வரர் என்னுடைய ஆசையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று அவர்களுடைய பொன்னார் திருவடிகளை நினைந்து நமது சிவலிங்க ஓதுவார் ஐயா அவர்கள் எளிமையுடைய தோற்றம், வறுமையில் பாடினாலும் அந்த இறைவனை பாடுவதிலே எல்லாரும் ஒரு நாளும் அவர் இந்த ஆலயத்துக்கு வராமல் இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற ஐயா அவர்கள் எப்படி 63 நாயன்மார்கள் நமக்கெல்லாம் ஒரு உயர்வை தந்திருக்கிறார்கள். இந்த தமிழகம் மட்டுமல்ல, உலகளாவிய 63 நாயன்மார்கள் என்பது மாபெரும் சிறப்பாக அமைந்துள்ளதோ அதே போலவே இந்த ஆற்காட்டில் சிவலிங்க ஓதுவார் என்கின்ற ஒரு நிலையை கங்காதரீஸ்வரர் அன்னபூரணி அம்மை அவர்கள் இவருக்கு நீண்ட ஆயிரம் நிறை புகழும் தந்து இந்த ஆலயத்திலே அம்மையார் எப்படி அவருக்கு இறப்பே இல்லை, அவர் வாழ்ந்த காலத்திலும் வாழ்கின்ற காலத்திலும் எதிர்காலத்திலும் அவர்கள் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும், இறைவன் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைத்தோம். அதே போல நம்ம சிவலிங்க ஓதுவார் ஐயா அவர்களும் அவர் ஓதிக்கொண்டே இருக்கணும். ஓதி 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 அவன் காதே போதுப்பா நிறுத்துப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிலே வைக்க வேண்டும் என்று அவருடைய திருவடிகளை நினைந்து இது 2 ஆண்டுகள் முடிந்து 3வது ஆண்டு சிறு வயது 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு கைப்பிடித்து அழைத்து செல்கின்ற இந்த குழந்தைகள் 2 ஓதுவார் பெருமக்களும் நீண்ட ஆயுளும் நிறை செல்வங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு 10,000 ஆண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ்வாங்கு வாழ்ந்திட நீ குடிகொண்டு எழுந்தருளி அனைவருக்கும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற அன்னபூரணி உடனவர் கங்காதரீஸ்வரர் அவர்களுக்கு எல்லா வளமும் தந்தல்ல இங்கு இருக்கின்ற அனைத்து ஆற்காட்டில் உள்ள அடியார் பெருமக்கள் சார்பாக அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கி அவர்களுக்கு வாழ்த்தி தென்னாடுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துடையந்தாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, அண்ணாரமதத்திரளே போற்றி, காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இந்த 2 வயது குழந்தைகளை பாடக்கூடிய குழந்தைகளை திருத்தணியை முருகன் வழியெல்லாம் அவர்களுக்கு துணை வர வேண்டும் என்று அந்த திருத்தணி முருகனை நினைந்து இவர்களுக்கு இடம் என்பதே ஏதும் வராமல் திருப்புகழை படிக்கும் அவர் சிந்தை வருவாரே, அவர் ஒருத்தரையும் மதிப்பதில்லை முந்தன் வருவாரே என்று அந்த திருத்தணி முருகனை நினைந்து அவர்களுக்கு பாதை செல்கின்ற பாதைகள் எல்லாம் நற்பாதைகளாக அமைத்து தந்து அந்த தனியை முருகனை நினைந்து இவர்களுக்கு அந்த வேல் மாறல் என்கின்ற அந்த வேல் எப்படி வர வேண்டும் என்று சொன்னால், திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை திருத்தன் என குலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த உடன் வேலே செயற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தெறிய
உருக்கி எழு மறைத்த நிலை காணும். இறைவா, துணிக்கு வழியவர் ஒருவர் கெடுக்கையிட நினைக்கின்றவர் அவர் குலத்தை முதல் அறக்கலையை எனக்கு ஒரு துணையாகும் என்று இந்த வேண்மாலையும் 16,000 பாடல் பாடி அருணகிரிநாத பெருமானையும் அவருடைய மறுபிறவி என்று சொல்கின்ற சச்சிதானந்த சுவாமிகளையும் நம்ம பாமன் சுவாமிகள் ராமேஸ்வரத்தில் வந்து அவர் கால் உடைந்த போது அந்த சண்முக கவசத்தை நினைந்து அந்த கந்த சஷ்டியை நினைந்து பாடும்போது முறிந்த எலும்பு தானாக கூடியதை போலவே இவர்களுக்கு எல்லாம் இறைவா தானாக நடக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வாழ்க நலமுடன்.